வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி தக்காளி குழம்பு பண்ண போகிறோம். வீட்டில் காய்கள் இல்லாத நேரத்தில் தக்காளி மட்டும் இருந்தால் போதும், இந்த குழம்பு செஞ்சிடலாம். இது சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு 300 கிராம் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லாக உள்ள பழுத்த பழமாக எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தக்காளிலையும் நம்ம இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்தோம்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்தோம்னா அது வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தக்காளிலையும் நடுவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து வெளியில் வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதனுடைய தோலை உரிச்சிட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டதுனால தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் உரிச்சிடலாம். தக்காளி ஆறிட்டுருக்கட்டும். குழம்புல சேர்க்குறதுக்கு தேங்காய் விழுது அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த கசகசா சேர்த்து அரைச்சோம்னா அந்த தக்காளி குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோல் உரித்த தக்காளியை இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம், அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா மசிச்சாச்சு. குழம்பு வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, அது கூட 1/4 கப் போல் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 கீறின பச்சை மிளகாய், அடுத்து அது கூட கறிவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விட்டுட்டு மேஷ் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட 1 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு இந்த அளவு திக்னஸில் இருந்தால் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கமகமன்னு வாசனையோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.